கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, மாதந்தோறும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத கிராமங்களில் திருவண்ணாமலை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஒருவேளை திருப்பத்தூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களிலே நாங்கள் ஒரு டீமாக சென்று கிராம ஊழியத்தை செய்து வருகிறோம். ஒவ்வொரு மாதமும் அந்த ஊழியத்தின் தேவை 30,000 ரூபாய். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அதுபோல் அங்கு உள்ள சபைகளுக்கு சில உதவிகளை செய்து வருகிறோம். சில ஆலயங்கள் கட்டுமான பணிக்கு உதவி செய்கிறோம். அந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவுவார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு ஏதாகிலும் ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணலாம். காணிக்கை கொடுத்தோ அல்லது சில பொருட்களை வாங்கி கொடுத்தோ உதவி செய்யலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்டபுத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்டபுத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனுடைய வழிகள் அது ஆச்சரியமானவைகள், ஆசீர்வாதமானவைகள். அதே நேரத்தில் அந்த தேவனுடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நாம் காத்துக்கொள்ள தவறிவிட்டோம் என்று சொன்னால் மறுபடி அந்த கிருபை நமக்கு திரும்ப கிடைக்கும் என்கிற நிச்சயம் கிடையாது. நல்லா கவனிக்கணும். நம்முடைய தேவன் அன்புள்ளவர், நம்முடைய தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், நம்முடைய தேவன் நமது பாவங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய தேவன் நமது பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு நீதியை சரிக்கட்டாமல் இரக்கம் பாராட்டுகிறவர். அதிலெல்லாம் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை அவன் காத்துக்கொள்ள தவறும் பொழுது திரும்ப தேவன் அவனுக்கு அந்த மேன்மையை கொடுக்க மாட்டார் என்று இந்த வேத வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நியமத்தை கட்டளையிட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு தகப்பனுடைய முதல் குமாரன் அவன் சேஷ்டபுத்திரன் என்று அழைக்கப்படுகிறான். தகப்பனுக்கு பிறகு அவன்தான் தலைமைத்துவத்தில் வருவான். மற்ற எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் முதல் பிறந்த மனுஷன்தான் தலைமைத்துவத்துக்கு வருவான். அது சேஷ்டபுத்திரன் அப்படின்னு ஒரு பதவியை அவனுக்கு கொடுக்குறாங்க, ஒரு பட்டம், ஒரு பெயர். ரெண்டாவது, அந்த சேஷ்டபுத்திரனுக்கு ஒரு கிருபை இருக்குது. என்ன கிருபைன்னா, டபுள் போர்ஷன். தகப்பனுடைய சொத்தில் 2 பங்கு அவனுக்கு. இப்போ 10 பிள்ளைகள் இருக்காங்கன்னா சொத்தை 10 பங்கு வைக்கணும், அப்படி தானே? ஆனால் 11 பங்கு வச்சு மூத்தவனுக்கு 2 பங்கு கொடுக்கறது சேஷ்டபுத்திர ஆசீர்வாதம்னு வேதம் நமக்கு சொல்லுது. அப்படி ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் பெற்றது சேஷ்டபுத்திரன் என்று பார்க்கிறோம். இப்போ கவனித்து பாருங்கள். இஸ்ரவேலினுடைய முதல் குமாரனாகிய ரூபன் சேஷ்டபுத்திரனாக இருக்கிறான். தகப்பனுக்கு அடுத்து தலைமைத்துவத்தில் வர வேண்டியது அவன்தான். 2 பங்கு ஆசீர்வாதத்தை பெற வேண்டியது அவன்தான். ஆனால் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தி விட்டான். தகப்பனுடைய மறுமனையாட்டியோடு சேர்ந்து பாவம் செய்ததுனால சேஷ்டபுத்திர பாகம் அவனை விட்டு நீங்கி போனது. அந்த கிருபை, அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்கப்படாமல் அது தடைப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை ரூபன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ரூபன் செய்த பாவத்துக்காக அவன் தண்டிக்கப்படலை. ரூபன் செய்த பாவத்துக்காக பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தா அவன் கொலை செய்யப்படணும். ஆனால் அங்கே அவன் கொலை செய்யப்படலை. அவன் செய்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது. அவன் சாகாமல் அவனை தடுக்கிறது. அது மன்னிப்பு, கிருபை, ஈவு, இரக்கம். ஆனால் அவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், மேன்மை அவனை விட்டு எடுக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, ரூபனுக்குண்டான சேஷ்டபுத்திர பாகம் அவனுக்கு கொடுக்கப்படாமல் அவனுடைய தம்பியாகிய யோசேப்பின் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டதான். இப்போ யோசித்து பாருங்க, ரூபனுக்கு எவ்வளோ வேதனை இருக்குன்னு தெரியுமா? ஐயோ, மடத்தனமாக பாவம் செஞ்சிட்டனே, முட்டாள்தனமாக பாவம் செஞ்சிட்டனே, எனக்குன்னு கொடுக்கப்பட்ட மேன்மையை இழந்துட்டனே. அது சாதாரண மேன்மை இல்லைங்க. இப்போ யாக்கோபுக்கு பிறகு ரூபனுக்கு வருதுன்னு வைங்களேன். ரூபனுக்கு பிறகு யாருக்கு வரும்? ரூபனுடைய பிள்ளையில் முதல் பிறந்தவன் எவனோ அவனுக்கு தான் வரும்.
அப்போ ரூபனுடைய தலைமுறை தான் தேவனுக்கு பிரியமான சந்ததியாக வரும். ஆனால் ரூபன் பாவம் செஞ்சதுனால அவன் சந்ததியே கைவிடப்பட்டு அவன் தம்பியாகிய யோசேப்பினுடைய சந்ததி தெரிந்து கொள்ளப்படுது. ஒரு மனுஷன் செய்கிற பாவம் அவன் சந்ததிக்கே ஆசீர்வாதத்தை தடுத்துட்டேங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒருவேளை நீங்கள் கர்த்தரை பின்பற்றுறவங்க பாவம் செய்யலாம். நீங்கள் பாவம் செஞ்ச உடனே முதல் டைம் பாவம் செய்கிறோம் பாருங்க, நமக்கு பயம் வரும். கர்த்தரை அடிச்சிருவாரோ, கொன்னுருவாரோ, செத்துருவனோ, பயந்து பயந்து பாவம் செய்வான். பாவம் செஞ்சு முடித்த பிறகு ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து அழுது, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவர் மன்னிப்பார், உன்னை தண்டிக்க மாட்டார். இப்போ உனக்கு இருதயம், வா நான் தப்பு செஞ்சேன், மன்னிப்பு கேட்டேன், மன்னிச்சிட்டார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பு செஞ்சால் ஆண்டவர் அடிக்க மாட்டாரா, கொல்ல மாட்டாரா, மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவாரா, இருதயம் கடினப்பட்டு மீண்டும் மீண்டும் தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பான். இது ஒரு குரூப். ஆனால் உனக்கு ஒரு கிருபை வச்சுருக்காருன்னு வையன், உன்னை ஒரு தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணியிருக்கார், இல்லை ஒன்று வல்லமையான ஒரு தேவ மனுஷனை உன்னை பயன்படுத்தணும்னு நினைக்கிறார், உன் பேரை பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறார், உனக்கு மாதந்தோறும் ஒரு 5 லட்சம் ரூபா கொடுத்து செல்வ செழிப்பாக வைக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமாக ஒரு பாவம் செஞ்சு உனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை இழந்த உடனே கர்த்தர் பார்ப்பார். தகுதி இல்லாதவனுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடாது. பைபிளில் ஒரு வசனம் உண்டு, மூடனுக்கு கனத்தை கொடுக்காத அப்படின்னு இருக்குது. அப்போ நீங்கள் தகுதியை இழக்கும்போது ஆண்டவர் பார்ப்பார், சரி அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிழைச்சிட்டு போட்டு, உயிரோடு இருந்துட்டு போட்டு, ஆனால் அவனுக்கு மேன்மையை கொடுக்க வேண்டாம், அவனுக்கு தலைமைத்துவத்தை கொடுக்க வேண்டாம், 10 1 11 இருந்துட்டு போட்டுன்னு உங்களை விட்டுருவார். இப்போ கவனிங்க, பாவம் ஒரு மனிதனுக்கு மரணத்தை உடனே கொண்டு வராமல் இருந்தாலும், பாவம் ஒரு மனிதனுக்கு தண்டனையை ஒருவேளை உடனடியாக கொண்டு வராமல் இருந்தாலும், பாவம் ஒரு மனிதனுக்கு அவனுக்குன்னு நியமிக்கப்பட்ட மேன்மையை, ஆசீர்வாதத்தை, கனத்தை கெடுத்து போட்டுரும். இப்போ சொல்லுங்கள், பாவம் செஞ்ச நீங்கள் இன்றைக்கி நிறைய பேர் உயிரோடு இருக்கீங்க, உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, ஆனால் மேன்மையை இழந்துட்டீங்க தெரியுமா, ஆசீர்வாதத்தை இழந்துட்டீங்க தெரியுமா, மரியாதை இழந்துட்டீங்க தெரியுமா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க, பாவம் செய்கிறதுக்கு பயப்படுங்க. அப்போ தான் கர்த்தர் கிருபையை உங்களை விட்டு விலக்காமல் இருப்பார். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் சந்ததியும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக, தேவனுடைய கிருபை பெற்ற சந்ததியாக இருக்கும். அதனால் என்ன பாவமானாலும் சரி, சிறிதோ பெரிதோ, அதுக்கு விலகிருங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஜோமனோமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பலத்த கரத்திலும் இது பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த கிருபையும் சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, எமது பிள்ளைகளுக்கு அந்த கிருபை கிடைக்கட்டும். ஜெயபாண்டி, ஆமேன். நீ தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தி அமர்ந்திரு மகனே. கர்த்தர் உனக்குன்னு நியமித்திருக்கிற நன்மையை தந்து உன்னை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவரே, உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கரம் பிடித்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.